பால் இப்பதான் கொண்டு வந்தாங்க. அதான் டீ போட லேட் ஆயிடுச்சு. அதான் பேசாம அவங்ககிட்ட பால் வாங்குறத நிறுத்திடலான்னு பாக்குறேன். பாதிக்கு பாதி தண்ணியை ஊத்தி கொண்டாரோம். மேடம், இப்ப நீங்க என்ன பார்த்து ஏதாவது சொன்னீங்களா? சொல்லியாச்சு. ம். இவளுக்கு வேற வேலை கிடையாது. ம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்னு தெரியும்ல? தெரியுமே. அந்த புனித நாள சுத்தம் படுத்தணும்னு சொல்லுவாங்க. ஒரு கிறிஸ்டினா இது கூட உங்களுக்கு தெரியாதா? அதுவும் தெரியுமா? எல்லா நாளும் வேலை செஞ்சு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலான்னு ஒரு மகான் என்கிட்ட சொல்லியிருக்காரு. அது எந்த மகான்டி அப்படி சொன்னாரு? அது ஏகப்பட்ட மகான்கள் இருக்காங்க. அதுல எந்த மகான் உங்களுக்கு தேவைப்படுது? ஆமா, இவங்கள பத்தி தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? நல்ல சான்ஸ் கிடைச்சா இன்னொரு கல்யாணம் பண்றதுக்கு. நான் சொல்றது உண்மைதானே? இப்போ ஒன்னும் கெட்டு போகல. இன்னொரு கல்யாணம் கூட நீங்க தாராளமா பண்ணிக்கலாம். நல்லா இருக்கு. முதல்ல டீயை குடி, ஆறி போயிடும். வெளியில போய் நின்னுடாது. நீங்க என்ன முணுமுணுத்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் முணுமுணுக்கல. சத்தமா சொல்லுங்க. மனசுல இருக்கிறத ஒளிச்சு வைக்காம சொல்லுங்க. இல்ல, நான் என்ன யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னா, என்னது? நீ வெளியிலலாம் போய் நிக்க வேண்டாமேன்னு. அது என்ன? ஏரோப்ளேன்ல போற துரை எவனாவது உன்னை பார்த்தானா உன் தலையை அப்படியே கொண்டு போயிடுவான். ஆமா, இவ்ளோ புத்தி இருக்க இந்த தலை யாரு பார்த்தாலும் ஆசைப்படுவாங்க. காம்ப்ளிமெண்ட்ரிக்கு நன்றி. இல்ல 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 இல்ல, உன் மண்டை ஓட்டை எடுத்து அவங்க பத்திரமா வச்சிருவாங்கன்னு சொன்னேன். இங்க பாரு, என் நிஜமான கூட வெளியே வரக்கூடாது. அது பரவாயில்ல, ஒண்ணு இல்லைனாலும் நான் வயசுல பெரியவ தானே. அட்லீஸ்ட் 2 வயசாவது. 2 வயசா? ஹோ, மிஸ் எடுத்துவ ஏகஸ்டின் வந்திருக்காங்க. இங்க பாருடி செல்லம், நீ முதல்ல சர்ச்சுக்கு போயிட்டு வா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே. அதுக்குள்ள யாரோ வந்திருக்காங்க. யாருன்னு போய் பாரு. சரி, இப்போதைக்கு நான் கிளம்புறேன். But I will come back as a thunder after the intermission. Tadan tadan. ஐயோ, மறந்துட்டேனே. Shit. எல்லாம் வளப்பு தோஷம்தான். அம்மாடி. ஹாய், எல்லாரும் வந்திருக்கீங்களா? எப்படி இருக்கீங்க? டேய் வாடா, என்ன கிளாஸ் படிக்கிற? 7ஆம் கிளாஸ் தான் படிக்கிறான். வின்சியோட பெரிய பையன் தான். எனக்கு தெரியும். உட்காருங்க. தாத்தா இங்க இல்லையாமா? உள்ள இருக்காரு. இப்ப எப்படி இருக்காரு? அப்படியே தான் இருக்காரு. நீங்க எங்க போயிட்டு வரீங்க? சொல்றேன். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. பாட்டிமா. ஞாயிற்றுக்கிழமை தானேன்னு சர்ச் வரைக்கும் போயிட்டு வரலான்னு பார்த்தேன். அங்க போனதும் போலீஸ்காரங்க நிப்பாட்டிட்டாங்க. இங்க பாரு, அந்த சர்ச்சில் பிரேயர் பண்ணாம நிப்பாட்டி வச்சிருக்காங்க. ஐயோ, அப்போ விசேஷ பிரார்த்தனை எல்லாம் யாருக்கு தெரியும்? ஒரு மாற்றத்தை பார்த்தல்ல. என்ன மாற்றம்? வர வர மனுஷங்கள்லாம் மிருகமா மாறிட்டு இருக்காங்க. நீங்க அப்படி மிருகங்களை கேவலமா பேச வேண்டாம். இப்ப மனுஷங்களை விட மிருகங்களுக்கு தான் அறிவு ஜாஸ்தி. இப்ப நாங்க எங்க போய் பிரார்த்தனை பண்றது? அது இப்போ பிரார்த்தனை பண்ணணும்னா எங்க இருந்து வேணா பண்ணலாமே. அப்படின்னா கக்கூஸ்ல உட்காந்துக்கிட்டு பிரார்த்தனை பண்ண முடியுமா? ஐயோ, நீ இப்ப என்னதான் சொல்ல வர? இல்ல, சும்மா ஏதாவது முட்டாள்தனமா பேசிட்டு இருக்காத. என்னாச்சு உங்களுக்கு? மனுஷனா இருந்தா கொஞ்சம் சுய புத்தி இருக்கணும். இருக்கணும். அண்ணம்மா இங்கே உள்ள இருக்காங்க. உடல் பயிற்சி, யோகாசனம், குக்கடாசனம். என்ன இருந்தாலும் அவர் இருக்கிறது ஒரு துணைதான். போன வாட்டி சர்ச்சு திருவிழால உங்களை பார்த்ததுதான். அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? அது அப்படியே தான் இருக்காரு. பாட்டி இருக்கட்டும், நாங்க போய் பார்த்துட்டு வந்துடுறோம் அவரை. வாங்க வாங்க போலாம். வாங்க. போ. உங்களை பார்த்து எவ்வளவு நாள் ஆச்சு. எல்லாரும் நல்லா இருக்கீங்கல்ல? நல்லா இருக்கீங்களா? அவரு நின்னாலே உடம்பு வலின்னு தான் சொல்றாரு. இடுப்பு வலிக்குதான். நான் இருக்கிற வரைக்கும் என்னால அவரை பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறம் பொண்டாட்டி இறந்து போன புருஷனும் புருஷன் இறந்து போன பொண்டாட்டியும் உலகத்திலேயே ரொம்ப கஷ்டப்படுறவங்க இவங்க தான். அப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு யாருமே இருக்கிறது இல்லை. எந்த ஒண்ணுமே நாம ஆசைப்பட்டு நினைச்ச மாதிரி நடக்காது இல்லையா? கிடைச்ச வாழ்க்கைய சந்தோஷமா ஏத்துக்கணும். அதை தவிர நமக்கு வேற வழியே இல்லை. வயசானவங்கள பாத்துக்கிறது ரொம்ப கஷ்டமான வேலைதான். அவங்களுக்கு குழந்தைங்க மனசுதான். அவங்களுக்கு எது தொட்டாலும் கோவம் வரதான் செய்யும். அது சரிதான். ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு காரணங்கள் இருக்கும். சின்ன சின்ன விஷயங்க தான் அவங்க ரொம்ப பெருசுப்படுத்துறாங்க. நிறைய தடவை என் புருஷனே சொல்லியிருக்காரு,
அவரோட அப்பாவே ஏதாவது முதியோர் இல்லத்துல கொண்டு போய் சேர்க்கலாம்னு. அப்புறம் நாம பெரிய குடும்பத்துல இருக்கிறதுனால அதனால என்ன? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எவ்வளோ குடும்பத்தில் இருக்கிறவங்க அப்பனை முதியோர் இல்லத்துல சேர்க்குறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா அதான் அவங்களுக்கும் நல்லது. மருந்தும் சாப்பாடும் சரியான நேரத்தில் கிடைக்கும். ஏதாவது அவசரம்னா நாமளும் அவங்கள போய் பார்க்கலாமே. அது இப்போ ஒரு ஃபேஷனா மாறிட்டு இருக்கு. இறந்ததுக்கு அப்புறம் மார்ச்சரியில வைக்கிற மாதிரி. இது ஒரு பிரஸ்டீஜ் பிரச்சனை. சாப்பாடு தயாரா இருக்கம்மா. எல்லாம் ரெடியா இருக்கு தாத்தா. ஆ சரி வாங்க, அப்ப நம்மளும் ஏதாவது சாப்பிடலாம். இவர் குளிச்சுட்டு பத்திரிக்கை படிச்சுட்டு வர ரொம்ப நேரம் ஆகும். அது சரி. ஆ வா. அருமை. உன் கைராசியை பத்தி சொல்லவே வேணாமா. வயிறு சரியில்லாததுனால என்னால கொஞ்சமா தான் சாப்பிட முடியுது. ஆமா ஆமா, பார்த்தாலே தெரியுது. போய் கை கழுவலாம். பார்த்து போப்பா. சீக்கிரமா போடா. நம்ம மத்தியானத்துக்குள்ள சின்னம்மா வீட்டுக்கு கூட போயிட்டு போலாம். அவங்கள பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல. பொண்ணேங்க? அவ குளிக்க போயிருக்காளே. ஆ சரி, அப்படின்னா நாங்க கிளம்புறோம். ஈஸ்டருக்கு முன்னாடி ஒரு தடவையாவது வர முடியுதான்னு பாக்குறேன். சரி ஆ சரி. சரி. பொண்ணு கிட்ட நான் சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்க. வாங்க போலாம். இப்படியே போச்சுன்னா இன்னைக்கு ஒரு வழி ஆயிடும் நினைக்கிறேன். ஆமா, என்னாச்சு? வந்தவங்களை வரவேற்கிறத சொன்ன. அதுக்கு என்ன? அரிசி மாவெல்லாம் தீந்து போச்சு. இருக்குல்ல. இனிமே கோதுமை மாவு வச்சுதான் புட்டு செய்யணும். அந்த வாழைப்பழத்தை எடுத்து வச்சா மொத்தமா காலி பண்ணிட்டாங்க. அந்த பையனுக்கு கொஞ்சம் ஓவரா பசிக்கும்னு நினைக்கிறேன். அவனுக்கு வயித்துல ஏதோ கோளாறு போல இருக்கு. 10-12 வயசு தான் இருக்கும். எங்கேயாவது சாப்பிட்ற போட்டிக்கு போனா ஃபர்ஸ்ட் பிரைஸ் தான் கிடைக்கும் அவனுக்கு. ஐயோ விடுங்க பாட்டி. ஒரு ஆளால எவ்வளவு சாப்பிட முடியுமோ அவ்வளவுதான் சாப்பிடுவாங்க. அவங்களால எவ்வளவு சாப்பிட முடியுது? ஸ்டாமினா என்ன இருந்தாலும் இது கொஞ்சம் ஓவர் தான். தாத்தா காதுல விழ வேண்டாம். ஓ, அப்ப அவரு கேட்காம இருந்தா உனக்கு போதும்ல. மத்தவங்க கஷ்டப்பட்டா உனக்கு பரவாயில்ல. என்ன கஷ்டம்? கஷ்டப்படுறது மட்டுமா? ஓ இங்க பாரு, இங்க இப்ப சாருக்கு கொடுக்கறது கூட ஒண்ணுமே இல்ல. பரவாயில்ல. என்னை பத்தி கவலை இல்ல. 2 மிளகாயும் கொஞ்சம் உப்பு இருந்துச்சுன்னா பழைய சோறா இருந்தாலும் நான் சாப்பிட்டுடுவேன். ஆனா அவருக்கு உடம்பு சரியில்லாத மனுஷன் இல்லையா, நல்ல சாப்பாடு கொடுக்க வேண்டாம்? அவருக்கு வேண்டியதை எடுத்து வச்சுட்டேன். இன்னும் கொஞ்ச நாளைக்கு அவர் நல்லா இருக்க வேண்டாமா? ஓ நான் சொல்ல வேண்டியதை சொல்லிட்டேன், அவ்வளவுதான். ம் என் பேச்சை கேட்கறதும் கேட்காததும் உங்க இஷ்டம், அவ்வளவுதான். அவர் என்கிட்ட சொல்லிருக்காரு, உலகத்திலேயே மிக சிறந்த தானம் அன்னதானம்னு. அது உண்மைதான். வாங்குறோம் போதும்னு சொல்றது சாப்பாடுக்கு மட்டும்தான். அம்மாடி, ஆஹா, இப்படியே இருந்தா போதுமா? முடியல. பல நேரங்கள் பாத்து யோசிச்சிருக்கேன், பாத்து. எனக்காக இப்படி பல பேர் கஷ்டப்படுறாங்களேன்னு. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க தாத்தா. நம்ம வேலையை நாம செய்ய முடியலங்கிற நிலைமை வரப்போ இந்த உலகத்தை விட்டு போறதுதான் நல்லது. மற்றவங்களுக்கு எந்த வகையிலையும் தொந்தரவா இருக்கக்கூடாது. ஒருத்தரை ரொம்ப கொடுத்து வச்சவன்னு சொல்றோம்னா அவரு எப்படி வாழ்ந்தாருன்னு கிடையாது, அவரு எப்படி செத்தாருங்கிறத வச்சுதான் சொல்லுவாங்க. நீங்க இருக்கிறதுனாலதான், என்னால எதுவும் செய்ய முடியாம இருக்கிறதுனாலதான் நான் உயிரோட இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்க. உங்களை பாத்துக்கிறது சந்தோஷமான ஒரு வேலையா எனக்கு மாறிடுச்சு. சில நேரங்கள்ல நானே தெரியாம பிரார்த்தனை பண்ணிருக்கேன், உங்க நோய் சரியாக கூடாதுன்னு. என்னோட சுயநலம் தான். உங்களுக்கு உடம்பு நல்லா ஆயிடுச்சுன்னா எனக்கு வேலை இல்லாம போயிடும். அப்புறம் நீங்க எனக்கு நஷ்டம் தர வேண்டியதா இருக்கும். வியாதி குணமாயிடுச்சுன்னா உனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிடும்ல. நானும் அதை ஏத்துக்கிற மனநிலைக்கு வந்துட்டேன். பாத்து உண்மையை ஏத்துக்கிற அந்த பக்குவம் வந்துட்டாலே இக்கரையில ஆத்தோரமா காத்திருக்கிற செயலிழந்த கால்கள் இருக்கிறவ மாதிரி ஏதோ ஒரு கடவுள் வந்து நம்மளை காப்பாத்த மாட்டானான்னு பொறுமையோட உக்காந்துருந்தான். கர்த்தர் அவர்கிட்ட கேக்குறாரு, நோய் குணமாக ஆசைப்படுறியான்னு. அது முட்டாள்தனம். நோய் குணமாக வேணான்னு யாராவது ஆசைப்படுவாங்களா? இருக்காங்க. பாத்து நிறைய நோயாளிங்க வியாதி குணமாகணும்னு
பார்த்து தாத்தா. ஆசைப்படாதவங்க தான் சாகரத்துக்கு ஆசைப்படாதவங்க. அதனால தான் தமிழ்நாட்டிலேயே இல்ல இந்தியாலேயே வியாதிக்காரங்க கூடாரமா மாறி போயிடுச்சு. பார்த்துக்கிறதுக்கு யாராவது ஆளுங்க இருந்தாங்கன்னா நோயை சந்தோஷமான விஷயமா பல பேர் ஏத்துக்கிறாங்க. ரொம்ப கொடுமையான வியாதியை பத்தி நான் சொல்ல வரல. நீங்க ஏன் இந்த மாதிரி எல்லாம் சொல்றீங்க? நான் சொன்னது எல்லாமே உண்மைதாம்மா. பல பேரு, குறிப்பா வசதியுள்ள மிடில் ஏஜ் சேர்ந்த பல பேரு மற்ற சொந்தக்காரங்க கவனத்தை திசை திருப்பணும்னு ஆசைப்படுறவங்க தான். பார்த்து. எனக்கு தெரியும், நிறைய அரசியல்வாதிங்க பல பேரும் நோயை தன்னோட மிகச்சிறந்த துணையா நினைக்கிறாங்க. முடியலம்மா, என்னால முடியல. பல நேரங்கள்ல என்ன செய்யறதுன்னு ஒன்றும் புரியல. உங்களுக்கு முடியலன்னா பரவாயில்ல, யாரோ வந்திருக்காங்க போல இருக்கு. யாருன்னு போய் பாருமா. போ. குட் மார்னிங். வாட் a pleasant surprise. உன்னை ஆச்சரியப்படுத்தலான்னு பார்த்தேன். ஜெயிச்சிட்டேன். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். இந்த அளவுக்கு போதுமா? ஏய், இது பீபர்ஸ்னு சொல்லுவாங்க. டேய். ஆ. காலையில குளிச்சு முடிச்சிட்டு டிஃபன்லாம் சாப்பிட்டு உட்காரும் போது ஒரு யோசனை டக்குன்னு தோணுச்சு, உன்னை பார்த்தே ஆகணும்னு. அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் சார் கிட்ட பேசலாம்னு நினைச்சேன். திருடா, அவர் பேரை சொல்லி நீ இங்க வந்துட்டியா? ஐய, நான் மத்தவங்கள மாதிரி இல்ல, நான் ரொம்ப டிஃப்ரெண்ட். ஓ, நல்லாவே தெரியும். இந்த ஃப்ளர்ட்டிங் எல்லாம் எனக்கு ஃபேசினேஷனே இல்லம்மா. டோன்ட் லை. எல்லாரும் இந்த வயசுல அனுபவிக்கிற ஒரு ரீதியான ஃபேஷனேஷன். அப்படி இருந்தா அதை சொல்ல எனக்கு வெக்கமும் கிடையாது. நான் டீச் பண்ற காலேஜ்ல எவ்வளவு அழகான பொண்ணுங்க இருக்காங்க தெரியுமா? அழகான ப்ரொஃபசர்ஸ் கூட இருக்காங்க. சரி, அதை விடு. சார் எங்க? அவரு காலை கடன்லாம் செஞ்சிட்டு இருக்காரு. இன்னும் கொஞ்ச நேரம் ஆகும். புக் எழுதிட்டு இருந்தாரு, என்னாச்சு? கிட்டத்தட்ட. நான் தானே ஸ்கிரைம். நான் ஃப்ரீ ஆகும் போது தான் எழுத முடியும். இன்னைக்கு ஒரு நல்ல சண்டே தான். எல்லா சண்டேயும் நல்ல சண்டே தான். அப்புறம் மனுஷன் சோம்பேறித்தனமா இருக்கிறதுக்கு ஒரு நாள், அவ்வளவுதான். இல்லைன்னா பாரு, எல்லா நாளும் நல்ல நாள் தான். ஆனா எங்களை மாதிரி ஒரு கிறிஸ்டியன்ஸ்க்கு ஞாயிற்றுக்கிழமை ஒரு நல்ல நாள் தான். நீங்க கிறிஸ்டியன்ஸ் ஞாயிற்றுக்கிழமையே ஸ்பெஷல் டேவா மாத்திட்டீங்கன்னு தான் சொல்லணும். நான் ஒத்துக்கிறேன், எனக்கு சண்டை போட மூடு இல்லை இன்னைக்கு. இன்னைக்கு நான் ஃப்ரீயா இருக்கேன், அதான் கொஞ்ச நேரம் எழுதலாமேன்னு யோசிச்சேன். அப்பதான் நீ இங்க வந்திருக்க. சரி, நான் கிளம்புறேன். அதெல்லாம் இல்ல, வந்துட்டீங்களா? அப்ப தாத்தாவை பாத்துட்டு போங்க. வாங்க. ரூம்ல இருந்து படிச்சு போர் அடிச்சிருச்சு, அதான் கொஞ்சம் வெளியே வந்தேன். ஒரு பேச்சுலரோட கண்டிஷன் என்னன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லாவே தெரியும். இந்த பேச்சுலரை பார்க்க ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சுல. அது இருக்கட்டும், நீங்க படிச்சிட்டு இருந்த அந்த ஸ்பெஷல் புக் என்னது? புதுசா ஒண்ணும் இல்ல, எப்ப பார்த்தாலும் படிச்சுக்கிட்டே இருப்பேன். A brief history of time. அப்படின்னாவா? படிக்கிறேன், திரும்பவும் படிக்கிறேன். முடிஞ்சதா? இல்லையே. இன்ஃபேக்ட் now I'm in psychology of search of God. What do you mean? சொல்றேன். நான் இந்த கடவுளோட மைண்ட் செட்டை பத்தி ரொம்ப டீப்பா படிச்சிட்டு இருக்கேன். ஓ, அப்ப அது பிரச்சனை தான் இல்ல. நேத்து நீ போன் பண்ணப்பவே நினைச்சேன், என்ன உன் மூளையில ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. அம்மாடி. இதோ வரேன் தாத்தா, நீ இரு. அது வரைக்கும் அந்த பேப்பரை படிச்சிட்டு இரு. நல்ல சூடான செய்தி டெய்லி வருது. இல்லைன்னா டிவி பார்த்துட்டு இரு. ஓ, சரி மேடம். இருக்கட்டும். யார்கிட்டயோ பேசின மாதிரி இருக்கு. அவரு ஒரு மகான் தான். உங்களோட சிஷியனும் பிசிசிஸ்டுமான மிஸ்டர் பிரதீப் அவர்கள். ஆஹா, பிரதீபா. என்ன விசேஷமா? விசேஷம்லாம் எதுவும் இல்லைன்னு சொன்னாரு. அப்புறம் நான் எதுவும் கேட்கல. இன்னைக்கு கொஞ்சம் எழுதலான்னு நான் நினைச்சேன். எழுதணும். இந்த மாதிரி ஃப்ரீயா இருக்கும் போது தான் என்னால உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும். அந்த ஏசி புக்ஸ்காரங்க கூப்பிட்டாங்க. புக் எந்த அளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு கேட்டாங்க. பணம் ஏதாவது வேணும்னா கேட்க தயங்க வேணான்னு சொன்னாங்க. முன்பணம் எதுவும் வாங்கக்கூடாது. அப்புறம் அது ஒரு கமிட்மெண்டா மாறிடும். போக போக ஒருத்தருக்கு ஒருத்தர் கெட்ட பேர் ஆயிடும். ஒருத்தருக்கு ஒருத்தர் தேவையில்லாத கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மனஸ்தாபம் ஆயிடும். எந்த ஒரு வேலையையும் இந்த நேரத்துக்கு தரேன்னு ஒத்துக்க கூடாது. அப்படின்னா எந்த வேலையும் கண்டிப்பா நடக்காது. உண்மையிலேயே மனிதர்கள் சோம்பேறி தான். ஒவ்வொரு வேலையும் அவங்கள ரொம்ப வற்புறுத்தி தான் கொடுக்கறாங்க. இது மொத்தமும் சரின்னு நான் சொல்ல மாட்டேன். விருப்பம் இருக்கிற வேலைகளை சீக்கிரமா செஞ்சு முடிப்பாங்க. விருப்பம் இல்லாத வேலை தாமதமாகும். அப்புறம் பார்த்தனா தனிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே இதுல ஒரு விஷயம்தான். அது எந்த வேலையா இருந்தாலும், இப்போ விருப்பம் இருக்க வேலையா இருந்தாலும், ஒரு தொழிலாளிக்கு ரொம்ப விருப்பம் இருக்காது. போக போக விருப்பம் கம்மி ஆயிடும். நான் அதனாலதான் சொல்றேன், கலையை ஒரு தொழிலா பார்க்க கூடாதுன்னு. நான் எப்பவுமே அப்படிதான் சொல்லுவேன். இன்னொரு விஷயம் என்னன்னா, நம்ம செயல்கள் எல்லாமே
ஒரு குறிக்கோளோட தான் இருக்கணும், லட்சியம் இல்லாம இருக்கக்கூடாது. எனக்கு புரியல. எனக்கு உன் மேல பாசம் அதிகம். அந்த பாசம் விலை மதிப்பில்லாத ஒண்ணு. தப்பி தவறி உன் மேல ஏதோ ஒரு சுயநலத்துக்காக பாசம் வைக்கிற மாதிரி நடிச்சன்னா அந்த நேரத்துல நீ ஒரு பாதையா மாறிடுவ. அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நல்ல ஒரு கொட்டேஷன் கிடைச்சிருக்கு. அன்பு ஒரு லட்சியமா தான் இருக்கணும், வழியா இருக்க கூடாது. விஜய் அலெக்சாண்டர். கொட்டேஷன் நல்லதா இருக்கு. என் பேரை மாத்திட்டு வேற ஒருத்தரோட பேரை சேர்க்கணும், அவ்வளவுதான். வேண்டாம் வேண்டாம். சே இமானுவேல் கேன்ஸ். அதுவும் வேண்டாம். உங்க நிஜ பேரே போதும். உங்களுக்கும் அப்படி போட்டா தானே பிடிக்கும். ஒருவேளை உங்களுக்கு இந்த நினைப்புகள் வந்ததுக்கு அப்புறம் அவர் எழுதுனது நீங்க படிக்க போறது. பாருங்க, அதெல்லாம் நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணுவோம். இப்போதைக்கு ஏதாவது சாப்பிடுற வழியை பாருங்க. மாத்திரை எல்லாம் நிறைய இருக்கு, அதை நீங்க தாங்கணும்னா கண்டிப்பா இப்ப சாப்பிட்டு தான் ஆகணும். இப்பெல்லாம் சாப்பாடு ஒரு மருந்து அதான் மாறிட்டு வருது. அதை விட சொல்லணும்னா மருந்தும் இப்ப சாப்பாடா மாறுதுன்னு தான். ஆனா நம்ம இப்ப முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது இந்த அப்பாவே வயிற்றுக்கு தான். விருப்பம் இருக்கிறது இல்லாதது எல்லாத்தையும் தாங்குதுல்ல. சாரை பத்தி நான் எப்பவும் வீட்டுல பேசிக்கிட்டே இருப்பேன். அது என்னம்மா, என்ன பத்தி பேச என்ன இருக்கு? நீங்க ஒரு நல்ல மனுஷனும் இறக்க குணம் உள்ள சாருன்னும் பேசிக்கிட்டு இருப்பேன். ரொம்ப நன்றி. இருந்தாலும் எந்த ஒரு ப்ரூஃப் இல்லாம உங்களால கரெக்டா எப்படி சொல்ல முடியுது? ஐயோ, எவ்வளவு ஆதாரம் வேணா நான் தரேன். இல்லனா கூட எதுக்கு சார் ஆதாரம்லாம்? உங்க முகத்தை பார்த்தாலே நல்லா தெரியுமே. உங்க முகத்துல அப்படியே எழுதி வச்சிருக்கு. முகம்தான் மனசுக்கு கண்ணாடின்னு சொல்லுவாங்கல்ல. அப்புறம் நான் உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க அந்த பொண்ணுகிட்ட எதையும் சொல்லிடாதீங்க. நீங்களா இருக்க போய் தான் நான் இதை உங்ககிட்ட சொல்றேன். ஏன் மனசுக்குள்ள உங்களை உறவு மாதிரியே நினைக்கிறேன். நீங்க ஏதோ எனக்கு சொந்த மாதிரி தோணுது. இல்லனா முன்ன பின்ன தெரியாதவங்க கிட்ட சொல்ல முடியுமா? சொல்லுங்க. என்னோட சின்ன பையன் இருக்கான்ல, அவனோட பொண்டாட்டி முழுகாம இருக்கா. என் பையனை உங்களுக்கு தெரியும்ல, பிகே பெஹனன். நாளைக்கோ மறுநாளோ குழந்தை பிறக்கிற மாதிரி இருக்கு. எப்ப வேணாலும் பிறந்துருமா. அப்படியா? எங்க ஊரு பக்கமெல்லாம், அதாவது இடத்துவா பக்கம் சொல்றேன், முதல் பிரசவத்துக்கு புள்ள வீட்டுக்காரங்க தான் செலவு பண்ணணுமா. அது நியாயம்தான். உங்க ஊர்ல எல்லாம் எப்படின்னு எனக்கு தெரியாது. அப்புறம் உங்களுக்கு எங்களை மாதிரி சடங்கெல்லாம் இல்லை இல்லையா? எங்க சடங்கையெல்லாம் முடிவு பண்றது சர்ச்சோட ஆளுகளும் ஃபாதரும் தான். நான் சொல்றேன்னு நீங்க எதுவும் தப்பா நினைக்க கூடாது. இல்ல இல்ல, எங்க விஷயம் எல்லாம் ஃபாதர் சொல்றபடிதான். உங்க இதுல அப்படி எதுவும் இல்லை இல்லையா? அதனால உங்களுக்கு இது புதுசா தெரியலாம். உங்க கோவில்ல இருக்கிற பூசாரி சொன்னாருன்னா நீங்க அதன்படி கேப்பீங்களா என்ன? அது வந்து, ஆனா இங்க அந்த மாதிரி கிடையாது. ரொம்ப டிசிப்ளினான சமுதாயம் எங்களுது. அதாவது நான் சொல்ல வந்தது என்னன்னா, போன வாட்டி சர்ச்சுக்கு போனப்ப ஃபாதர் என்கிட்ட கேட்டாரு, ஏன் அண்ணம்மாக்கா இப்படியே போனா போதுமான்னு. எப்படி? நான் ஒரு உண்மையை சொல்லணும்னா எனக்கு அந்த இடத்துல ரொம்ப வெக்கமா இருந்துச்சு. எதுக்காக? என் 2வது மருமகளோட அம்மா வீட்டுக்காரங்க ஃபாதர் கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. அதனால தானே ஃபாதர் என்கிட்ட அந்த மாதிரி கேள்வி கேட்டிருக்காரு. நீங்க என்ன விஷயம்னு சொல்லவே இல்லையே. அதை பத்தி தான் சொல்ல வரேன். என்னோட சின்ன வயசுல ஏதாவது ஆயிருந்ததுன்னா ஃபாதரா இருந்தாலும் அசிஸ்டண்டா இருந்தாலும் ஒன்னும் நான் பார்த்துருக்க மாட்டேன். இந்த மாதிரி நக்கலா பேசுற விஷயத்தெல்லாம் அங்கேயே முடிச்சிருப்பேன். அதையெல்லாம் விட்டு தள்ளுங்க. நான் சொல்ல வந்தது என் பையனோட விஷயம்தான். பிகே பெஹனன். அவன் ரொம்ப நாளா வேலை இல்லாம வீட்லயே தான் சும்மா உட்காந்துருக்கான். கஞ்சி குடிக்கிறதுக்கே நான் ஏதாவது கஷ்டப்பட்டு கொண்டாந்தாதான். அது ரொம்ப கஷ்டம் இல்ல? இந்த வீட்டு பொண்ணுக்கு என்னன்னா அதை பத்தி எந்த கவலையும் கிடையாது. ஒரு பிரசவத்துக்குன்னா அதுக்கு எவ்வளவு செலவு இருக்கு. என்ன பிரசவத்துக்காகவா? அதுக்கு இங்க இருக்க பொண்ணு கல்யாணமே பண்ணலையே. ஐயே, நீங்க என்ன இப்படி இருக்கீங்க? இவ்வளவு வயசான எனக்கே வெக்கமா இருக்கு. சரி சரி, நான் கொஞ்சம் அடுக்களை வரைக்கும் போறேன். வெட்டியா பேசி நேரம் போனதுதான் மிச்சம். உங்களுக்கு இப்ப என்னதான் வேணும்? இப்போதைக்கு என்கிட்ட ஒரு 100-500 ரூபா இருக்கும், கொஞ்சம் சில்லறையும் இருக்கும். ஒரு மேக்சிமம் 100-500 ரூபா வரைக்கும் நான் உங்களுக்கு தாராளமா கொடுத்து ஹெல்ப் பண்ண முடியும். அதை வச்சு நான் என்னத்தை பண்றது சொல்லுங்க. இருந்தாலும் அதை வேண்டான்னு சொல்ல மனசு இல்லாத காரணத்தினால 600னா 600. காசு யாரு கொடுத்தாலும் அதை மறுக்க கூடாதுன்னு தான் கர்த்தரே சொல்லியிருக்காரு. நான் சொல்றது கரெக்ட் தானே? ஆமாமா.
அப்புறம் அந்த பொண்ணுகிட்ட சொல்லி நீங்க எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணணும் சார். புரிஞ்சிடுச்சிங்களா? சொல்லி பார்க்குறேன். செய்யறதா அவங்க செய்வாங்க. இந்த அடிச்சா 6 இல்லைன்னா டக்குன்னு வாங்களே அப்படி. ஹலோ. டேய் நீ எப்படா வந்த? ஓகே நீ இங்கே வந்துடுறா. யாரை கேட்டாலும் அவங்க அட்ரஸ் சொல்லுவாங்கடா. அந்த ஆமலூர் ஜங்ஷன்லேருந்து 2 கிலோமீட்டர் லெஃப்டில் வரணும். ஃபர்ஸ்ட் லெஃப்ட். அதே தான். அங்கே வந்து யார்கிட்ட கேட்டாலும் போதும் அலெக்சாண்டர் சார் வீடு எதுன்னு. நீ இங்கே வந்துரு. சாரையும் பார்க்கலாம்ல. விமலா இருக்கா, அவரோட கிராண்ட் டாட்டர். சரி ஓகே வச்சிடுறேன். இந்த இடத்தோட பேர் ஆமலூர் தானே? என் ஃப்ரெண்டு இங்கே வரான். ஆமலூரும் தான். உங்க ஃப்ரெண்டு வர்ற விஷயம்லாம் நல்லதுதான். ஆனா ஏதாவது சாப்பிட்டுட்டு வர சொல்லுங்க. இங்க சமைச்சு போடுறதுக்கெல்லாம் யாரும் இல்ல. சரி. அப்புறம் மத்த விஷயங்கள்லாம் கிடைச்சா நல்லா இருக்கும். எது? வச்சுக்கிட்டு நேரம் கடத்த வேண்டாம். சாரு தரேன்னு சொன்ன அந்த 600 ரூபாய் இருக்குது இல்ல? ஐயோ என்கிட்ட இருக்க மொத்தமே அவ்வளவுதான். அட 600 ரூபாயும் கொஞ்சம் சில்லறையும் இருக்குன்னு என்கிட்ட சொன்னீங்களே. எனக்கு வயசு ஆக ஆக ஞாபக சக்தி அதிகமாகிக்கிட்டே இருக்கு. இங்க பாருங்க, ரொம்ப அவசியம் இருக்கிறதுனாலதான் நான் உங்ககிட்ட இதை கேட்டேன். நீங்க தப்பா நினைச்சுக்காதீங்க. அப்புறம் என்ன பத்தி இன்னும் உங்களுக்கு தகவல் தெரியணும்னா அந்த சர்ச்சுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட யார்கிட்ட கேட்டாலும் சொல்லிடுவாங்க. அண்ணம்மான்னு சொன்னா போதும், எல்லாருக்கும் தெரியும். ஐயோ நான் யாருக்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன். ஐயோ என்ன அது 500 ரூபா? அதை எதுக்கு பர்சுக்குள்ள வைக்கிறீங்க? எடுத்தா திரும்ப வைக்க கூடாது. எடுத்த வாழை திரும்ப உரைக்குள்ள வைக்கிறது வீரருக்கு உகந்தது அல்ல. எனக்கு இந்த 100 ரூபாயும் பெரிய விஷயம் தானே. இங்க பாருங்க, நான் இந்த பணத்தை வாங்கின விஷயத்த நீங்க யார்கிட்டயும் சொல்ல மாட்டீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் அந்த அளவுக்கு கேவலமான ஆளெல்லாம் இல்லைன்னு தெரியும். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் தெரியாம கூட இங்க இருக்கிற பொண்ணுகிட்ட சொல்லிடாதீங்க என்ன. கொஞ்சம் கூட இங்கிதமே இல்லாத ஒரு பொண்ணு. எப்போ பார்த்தாலும் லொடலொடலொடன்னு பேசிக்கிட்டே இருப்பா. எனக்கு அதை கேட்டாலே கடுப்பாயிடும் போங்க. அப்புறம் டென்ஷன் ஆயிடும் எனக்கு. சரி நான் இப்ப கிளம்புறேன். அடுக்கலையில போய் எதையாவது செய்யலன்னா அப்புறம் மத்தியான சாப்பாடு அவ்வளவுதான். நான் வரட்டேன்.